ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சும்மா இருக்க தெரியணும். சும்மான்னா என்னென்னா, சுய இன்பம் செய்யாமல் இருக்கணும். உனக்கு ஒரு காதல், அதாவது காதலன் இல்லை, காதலி எப்போ எதுவுமே இல்லை. எப்போ கண்டுபிடிக்கணும் சரியான காதலன் யார்? கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் ஒரு காதலனை தேடுவாங்க, காதலியை தேடுவாங்க. அப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். யார் சரியானவங்க, நமக்கு பொருத்தமானவங்க யார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீ முதல்ல அடிப்படையாக நீ சும்மா இருக்க கற்றுக்கணும். சும்மானா உன்னுடைய எதுக்காக காதல், காம உணர்ச்சின்னு ஒரு வடிகால் தான். உனக்குள்ளே இருக்கிற ஒரு காம பசி, அந்த பசியை போக்குறதுக்காக தான் உனக்கு ஒரு துணையை தேடுற. அதை அன்போடு பாசத்தோடு பெறுறதுக்காக தான் அந்த வாழ்க்கை துணையை நீ தேடுற. அப்படின்னா முதல்ல நீ அப்போ நீ வாழ்க்கை துணை தேடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீ சும்மா தான் இருப்ப. அப்படின்னா சும்மா இருக்க கற்றுக்கணும். சும்மானா எப்படின்னா, தனிமையில், அதாவது நீ தனியாக தான் இருக்கிற, உனக்கு வாழ்க்கை துணை இப்போ இல்லை. அப்படிங்கும்போது நீ சுய இன்பம் செய்யக்கூடாது, ஆபாச படங்களை பார்க்கக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, நாகரிகமாக பேசலாம். அதாவது பாலியல் உறவுகளை பற்றி ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு நாகரிகமாக பேசணும். நல்ல வார்த்தைகளை போட்டு பேசணும். ஆபாசமாக பேசக்கூடாது. அது ஒரு கேவலமான உறவு மாதிரி நீ சித்தரிக்கக்கூடாது. அப்போ சுய இன்பம் பண்ணக்கூடாது, ஆபாச படம் பார்க்கக்கூடாது. அப்புறம் விபச்சாரம், கள்ள உறவுகள், இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நீ சும்மா இரு. ஆனால் உனக்கான வாழ்க்கை துணை உனக்கு தேவைங்கிற அந்த உணர்வு உனக்கு இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக அது தேவை. அப்படி இருக்கும்போது நீ முதல்ல சும்மா இருக்க தெரியணும். அப்போ தான் உனக்கான வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க முடியும். உனக்கான வாழ்க்கை துணை வரும்போது உன்னால் சும்மா இருக்க முடியாது. அவங்களும் உன்னை சும்மா இருக்க விட மாட்டாங்க, உன்னாலையும் சும்மா இருக்க முடியாது. அவங்க உன் மனசுக்குள்ளே புகுந்து அவங்க உன்னை சும்மா இருக்க விட மாட்டாங்க. நீ ஒரு ஆண் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கை துணையாக ஒரு மனைவியை நீ தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா அப்போ அவள் யாருங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நீ அப்படிப்பட்ட ஒரு பெண் உன்னை சும்மா இருக்க விட மாட்டாள். உன் மனசுக்குள்ளே புகுந்து அவளை பற்றியே நீ நினைப்ப. அப்போ அது வரைக்கும், நீ அவளை பார்க்குற வரைக்கும் நீ சும்மா தான் இருக்கிற. நீ எந்த வித சுய இன்பம், உன்னுடைய காம உணர்ச்சிகளை நீ செயற்கையாக தூண்டவே இல்லை. நீ சுய இன்பம் செய்யலை, ஆபாச படம் பார்க்கலை, ஆபாசமாக பேசலை, அப்புறம் விபச்சாரத்தை தேடி போகலை, கள்ள உறவுகளை தேடி போகலை. நீ சும்மா தான் இருக்கிற. ஒரு உறவு, வாழ்க்கை துணையை எதிர்பார்த்து நீ சும்மா இருக்கிற. அந்த உறவு நீ அப்போ நீ பல பெண்களை பார்க்கலாம். ஆனால் எந்த பெண் உன் மனசுக்குள்ளே புகுந்து அவள் உன்னை சும்மா இருக்க விடாமல் செய்கிறா, அவளை பற்றியே நீ நினைக்கிற. அது வரைக்கும் நீ சும்மா தான் இருந்த. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கும்போது உன்னால் சும்மா இருக்க முடியல. அவகிட்ட பேசணும்னு தோணுது, அவளை பார்க்கணும்னு தோணுது. அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் அப்படி தான். ஒரு பெண் தனது கணவனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு, காதலனை கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரைக்கும் அவள் சும்மா இருக்க பழகணும். செயற்கையாக தனது காம உணர்ச்சிகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எதன் மூலமாக? சுய இன்பம் செய்வதன் மூலமாக, ஆபாச படம் பார்ப்பதன் மூலமாக, அப்புறம் விபச்சாரத்தை தேடுவதன் மூலமாக, அப்புறம் கள்ள உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள, இது போன்று செயல்களை செய்து செயற்கையாக உனது காம உணர்ச்சிகளை தூண்டாத. அமைதியாக இருக்க பழகு, சும்மா இருக்க பழகு. அப்போ நீ உனக்கான ஒரு உறவை கண்டுபிடிக்கும் போது அது ஒன்றா சும்மா இருக்க விடாது, அப்படிங்கிறது தான். அப்போ உனக்கு வழி கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்கள பற்றின நினப்பு அடிக்கடி வரும், அவங்ககிட்ட பேசணும்னு தோணும், அவங்க மேலே உனக்கு பாசம் வரும், அவங்ககிட்ட பேசலைன்னா உனக்கு கோபம் வரும். இந்த மாதிரி ஒருவேளை நீ ஒரு பெண்ணை பார்க்குற அப்படின்னா அவள் உனக்குள்ளே எந்தவித தாக்கத்தையுமே ஏற்படுத்தலை, நீ எப்போதும் போல தான் நீ சும்மா இருக்கிற, ஏற்கனவே நீ சும்மா தான் இருந்த. அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு பொண்ணை பார்க்குற அப்படின்னா அந்த பொண்ணு உனக்கு சரியானவளாக இருந்தால் தான் அவளை பற்றின நினப்பு வரும். அவளை பற்றின நினப்பு உனக்கு வரலைன்னா நீ எப்போதும் போல் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் நீ சும்மா இருந்துக்கிட்டே இருப்ப. அப்போ ஒரு உறவுங்கிறது, உனக்கான உறவுங்கிறது உன்னை சும்மா இருக்க விடக்கூடாது, உன்னை சோம்பேறியாக இருக்க விடக்கூடாது. நீ எதையாவது செய்யணும், எதையாவது அவகிட்ட போய் பேசணும், அவ சார்ந்து. ஒரு காதல்ங்கிறது ஒரு உழைப்பு, ஒரு உழைப்பு அதுதான். அது ஒரு காதல் சார்ந்த ஒரு உழைப்பு. அது இருந்தால் தான் நீங்கள் காதல். எப்போ அதிலே நிறைய சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. மனைவிகிட்ட பேச மாட்டாங்க, அல்லது கணவன்கிட்ட பேச மாட்டாங்க, பார்க்கணுன்னு கூட தோணாது. சும்மா கடமைக்கு ஏதோ 2 பிள்ளைகளை பெற்றுட்டு அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி அது சோம்பேறித்தனம். அது காரணம் என்னென்னா, அவங்க சரியான உறவை தேர்ந்தெடுக்கலை. அதனால தான் அவங்க அந்த இடத்துல சோம்பேறியாக இருக்காங்க. செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, காதல் சார்ந்து செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு கணவனும் மனைவியும் நிறைய அந்த காதல் உறவு சார்ந்து நிறைய வேலைகள் இருக்குது. ஒருத்தர் தனது அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு அது அப்போ அவங்க அங்கே சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் தப்பான உறவை தேர்ந்தெடுத்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நடிக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா, அல்லது எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமம் சார்ந்து ஏதாவது தெரியாமல் இருப்பீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே அங்கே இன்னும் பேச்சுவார்த்தை எதுவும் இருக்காது, அல்லது சண்டைகள் தான் அதிகரிக்கும்.
அங்கே நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. ஒருத்தருக்கு உங்கள் மனைவிக்காக நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க, அல்லது கணவனுக்காக எதையுமே செய்ய உங்களுக்கு ஆசை இருக்காது, அப்போ சோம்பேறி ஆகிடுவீங்க. அதனால் அந்த மாதிரி சோம்பேறித்தனத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. சரியான உறவை தேர்ந்தெடுத்தால் காதல் உறவுகளில் நீங்கள் அந்த கணவன் மனைவியாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம். வாழ்க்கையை வந்து அனுபவிக்கலாம். வாழ்க்கையை வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம், எதையாவது செஞ்சிட்ருக்கலாம், கற்பனை திறன் நிறைய அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல ஜாலியாக சிரித்து பேசி சந்தோஷமாக அன்பு பாசம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது, இப்படி வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறோங்கிற உணர்வோடு அந்த வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு நீங்கள் முதல்ல வந்து உங்கள் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு சும்மா இருக்க பழகிக்கோங்க, ஒழுக்கமாக இருக்க பழகிக்கோங்க. காம உறவு அதை காம பசியை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பு நீங்கள் பட்டினியாக இருக்க வேண்டும், விரதம் இருக்க வேண்டும். இல்லை எனக்கு வந்து உங்களுக்கு பொறுமை இல்லாமல் உங்கள் காம பசியை தீர்த்துக்கிறதுக்காக சுய இன்பம் செய்வது, ஆபாச படங்களை பார்க்குறது, ஆபாசமாக பேசுறது, அல்லது ஆபாச வழிகளில் உங்கள் காம பசியை போக்கிக் கொள்ள விபச்சாரத்தின் மூலமாக முயற்சி செய்வது, அல்லது கள்ள உறவுகளை ஏற்படுத்தி கொள்வது, திருமணம் ஆகிற வரைக்கும் நான் இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து ஒரு பொறுமை இழந்த ஒரு நிலை. இது வந்து விரதம் கிடையாது. அப்போ வந்து ஏற்கனவே ஒரு தப்பான வழியில் நீ வந்து உனக்கான காம பசியை நீ போக்கிக்கிட்டு இருக்க, திருடிக்கிட்டு இருக்க, சமூகத்துக்கு தெரியாமல் இந்த மாதிரி காம பசியை நீ அந்த காமத்தை சாப்பிட்டுட்ருக்க, தப்பான வழியில் திருடிக்கிட்டு இருக்க. அப்போது ஒரு கல்யாணம்னா அது வேறு அப்போ அது ஒரு முறையான வழி அப்படின்னு நீ நினைக்கிற. அப்போ உன்னால் சரியான உறவை கண்டுபிடிக்க முடியாது. எது சரியான உறவுன்னா உன்னை சும்மா இருக்க விடாத ஒரு உறவு. அப்போ நீ அதுக்கு முன்னாடி சும்மா இருந்தால் தான் உன்னை எது சும்மா இருக்க விடலை, எந்த உறவு உன்னை சும்மா இருக்க விடலை அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஏதாவது பாசமாக பேசுகிறது, அப்போ அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ பட்டினியாக இரு. அப்போ தான் உன்னை வந்து இழுக்கிற உணவு எது, இழுக்கிற ஒரு உறவு எது அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும். இல்லைனா நிறைய பேர் வந்து இந்த இளம் பருவத்தினர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காதலிக்கக்கூடாது, அது கூடாது, இது கூடாதுன்னு நிறைய கண்ட்ரோல் போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த காதல் உறவு சார்ந்து இவங்களுக்கு அனுபவங்களே இல்லை. நிறைய பேர் இந்த ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் செய்வது இந்த இளைய தலைமுறைன்னு அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அதனால் இவங்க இளமை பருவத்தில் காதலிக்கவும் கூடாது, ஆண் பெண் உறவுக்கும் நிறைய தடனைலாம் இவனுக்கு வந்து ஒரு காதல் மூலமாக தனது காம பசியை போக்கிக் கொள்வதற்கு வழி இல்லாத நிலையில் இவன் வந்து சுய இன்பம் செய்கிறது, ஆபாச படம் பார்க்குறது, இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். முறையற்ற வழியில் காமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா இல்லை, அவங்க சும்மாவே இல்லாமல் இருக்காங்க, தப்பான வழியில் சும்மா இல்லாமல் இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு உறவை தேடும்போது, கல்யாணம் ஆகிற வயசில் ஒரு உறவை தேடும்போது எது தனக்கான உறவுன்னு இவனுக்கு தெரியல. ஏன்னா இவன் ஏற்கனவே சும்மாவே இல்லை. அப்போ எது தன்னை சும்மா இருக்க விடாத ஒரு உறவு எதுன்னு இவனால் கண்டுபிடிக்க முடியல, அல்லது ஒரு பொண்ணாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒழுக்கமாக வாழ கற்றுக்கணும். ஒழுக்கமாக வாழ கற்றுக்கணும். சுய இன்பம் பண்ணக்கூடாது, ஆபாச படம் பார்க்கக்கூடாது, ஆபாசமான பேச்சுக்களை பேசக்கூடாது, தப்பான வழியில் எந்த விபச்சாரம் அல்லது கள்ள உறவுகளை ஏற்படுத்திக்கூடாது. ஒரு விரதம் ஒரு பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரதம். அதே நேரத்தில் உங்கள் துணையை நீங்கள் தேடுறீங்க. தேடும்போது பல பேரை பார்ப்பீங்க, எந்த உறவு உங்களுக்குள்ளே புகுந்து உங்களை சும்மா இருக்க விடலை, அவங்கள பற்றியே நினைக்க தோணுது, அவங்க மேலே ஆசை வருது அப்படின்னா அதுதான் உங்களுக்கான உறவு. அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் முதல்ல சும்மா இருக்கணும்.